கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்காமலேயே 7 விதமான புட்டு ரெசிபி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான புட்டு ரெசிபி தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க இந்த மில்லட்ஸ் ஹெல்த்தியான புட்டு. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்ட்டும் கூட. அதுவும் மில்லட்ஸில் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு இந்த புட்டு ரெசிப்பியை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஸ்வீட் புட்டுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். மில்லட் ஸ்வீட் பொட்டேட்டோ புட்டு. இதுக்கு நான் 1 கப்பு தினை அரிசி எடுத்துருக்கிறேன். ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தினை அரிசி 1 கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். எந்த மில்லட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம 7லிருந்து 8 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸு நமக்கு 100%ஆக அப்படியே கிடைக்கும். மில்லட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் ஓவர் நைட்டே நம்ம ஊற போட்டு வச்சிடலாம். இப்போ நல்ல ஊர் இருக்குது. இதை ஒரு ஸ்டைனரில் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் காய வைக்கணும். ஒரு துணியில் ஃபேன் காற்றுல நீங்கள் ஒரு 1/2 hour இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு காய வச்சிங்கன்னா போதும். ரொம்ப ட்ரை ஆகணும்னு இல்லை, இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் இந்த மில்லட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். உள்ளே ஈரமாக இருக்கணும் மில்லட்ஸ்க்கு, உள்ளே வெளியே நல்லா இந்த மாதிரி ட்ரையாக இருந்ததா உங்களுக்கு பவுட்ரு பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் அழகாக கிடைக்கும். கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா கூட மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு நல்ல பவுட்ராக கிடைக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணாதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கோரஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவில் கொஞ்சம் ஈரம் இருக்குது. நம்ம இப்படி பிடிக்கும்போது இப்படி உருண்டையாக மாவு பிடிக்க வருது. இப்போ மாவு கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக இந்த மாவு கூடயே நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேர்த்துட்டு நம்ம புட்டு செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்குங்க. இப்போ 1 கப்பு நான் தினை அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு இந்த துருவிய சக்கரவள்ளி கிழங்கு இது கூட சேர்த்துக்குங்க. இது கூடயே துருவிய தேங்காவும் 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஸ்வீட்டுக்கு ஒரு 2லிருந்து 2.5 ஸ்பூன் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற ஈரப்பசையே போதும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தண்ணி இது கூட தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது மாவு. நம்ம பிடிக்கும்போது நல்லா பிடிக்கிறதுக்கு வருது. இந்த மாதிரி மாவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இது ஸ்டீமிங் பண்ணலாம். நீங்கள் புட்டு புட்டு மோல்டு இந்த புட்டு பைப்பில் கூட நீங்கள் ஃபில் பண்ணி கூட இதை ஸ்டீம் பண்ணலாம். இல்லைன்னா கூட இட்லி பாத்திரத்தில் வெட் கிளாத் போட்டு கூட நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வெந்து வரும். பாருங்கள், நான் இந்த பைப்பில் தான் நான் இப்போ கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு துருவிய தேங்காயும் இந்த கொஞ்சம் புட்டு மாவும் சேர்த்துட்டு நான் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 10லிருந்து 12 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃபயரில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வெந்து கிடைக்கும். மில்லட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது. ரொம்ப பேர் கேட்குறாங்க, இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா, வெயிட் லாஸ் ஆயிருமா குழந்தைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் இந்த ஸ்வீட் புட்டு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் இந்த புட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் ரொம்ப அழகு இல்லை, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது நீங்கள் பனானா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்படியே சாப்பிட்டாவும் ரொம்ப டேஸ்ட்டுன்னு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வாயில் கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான மில்லட் ஸ்வீட் பொட்டேட்டோ புட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற புட்டு கம்பு புட்டுங்க. 1 கப்பு கம்பு எடுத்துருக்கிறேன். புட்டுக்கு அளவு தேவையில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு புட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். நான் 1 கப்பு கம்பு எடுத்துருக்கிறேன். நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம 7லிருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். நான் எல்லா மில்லட்ஸுமே நான் ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுது அந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் சாயங்காலம் செய்கிற மாதிரி இருந்தால் காலையிலேயே ஊற போட்டுருங்க. இல்லை காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் ஓவர் நைட்டு ஊற போட்டுருங்க.
இப்போ நம்ம நல்லா ஊறியிருக்கிற இந்த கம்பு வந்து நம்ம வடிகட்டிட்டு ஒரு துணியில் காய வச்சுக்கலாம். கம்பு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி காஞ்ச பிறகு கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, ரொம்ப நைஸாக இல்லைங்க, இந்த மாதிரி சின்ன ரவை இருக்குல்ல, அதோட கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். மாவில் இன்னும் ஈரம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது மாவு. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை, நம்ம இப்படியே செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், மாவு இந்த மாதிரி கொஞ்சம் ஈரம் இருக்கணும். இதுக்கு நான் தண்ணியே சேர்க்குறதில்ல. இப்போ நம்ம இந்த கம்புக்கு துருவிய தேங்காய் 1 கப்பு நான் சேர்த்துருக்குறேன். 1 கப்பு கம்புக்கு நான் 1 கப்பு துருவிய கேரட்டு சேர்த்துருக்குறேன். அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனக்கு கேரட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நீங்கள் வேணால் ஒரு அரை கப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். கேரட்டு ரொம்ப சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அரை கப்பு துருவிய தேங்காயும் சேர்த்துருக்குறேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஜென்டலாக கொஞ்சம் சாஃப்டாக, ரொம்ப பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுறது வேண்டாம், சாஃப்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ மோல்டில் தேங்காயும் இந்த கம்பும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேங்காய் வேணும், எவ்வளோ மாவு வேணும் அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. மோல்டு இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திராவில் கூட நீங்கள் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 10லேருந்து 12 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். ரொம்ப ஹெல்த்தியான கேரட்டு கம்பு புட்டு ரெடி. இந்த புட்டு நான் அடிக்கடி செய்கிறது உண்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச புட்டு இந்த கம்பு புட்டு. கேரட் மட்டும் இல்லைங்க, நமக்கு பிடிச்ச இந்த பீட்ரூட் கூட அரை கப்பு இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு துருவிய தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, பீட்ரூட் சேர்க்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூனு ஒயிட் சுகரும் சேர்த்துக்குங்க. ஒயிட் சுகரும் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தண்ணீரும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இது ரொம்ப கட்டிருமா மாவு, இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணாமல் புட்டு எப்படி வரும்னு. அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க, இந்த மாதிரியும் செய்யலாம், ரொம்ப அழகாக வரும், ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கம்பு பீட்ரூட் புட்டு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம துருவிய தேங்காவோட இந்த புட்டு மாவையும் நம்ம இந்த மோல்டோவில் நம்ம செட் பண்ணிவிட்டு நீராவியில் வந்து ஒரு 12 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த புட்டு கூட நம்ம வேகும்போது கிச்சன் ஃபுல்லு நல்ல கம்மகம்மான்னு இந்த கம்பு இந்த தேங்காயோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குங்க. வீட்டில் எல்லாம் கேட்பாங்க, புட்டோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்குது, ரெடி ஆயிடுச்சான்னு. பாருங்கள், ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்குது. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டு கூட ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான கம்பு புட்டு. இது கூட சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா கடலைக்கறி, பருப்பு கறி, உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சுருக்கிறீங்க அதோடு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் கம்பு புட்டும் அப்புறம் கேரட் கம்பு புட்டும் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டிங் கூட. இந்த ஹெல்தியான கம்பு கேரட் புட்டு, கம்பு பீட்ரூட் புட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பாசிப்பருப்பு தாலோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பு புட்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற புட்டு வந்து வரகரிசி புட்டு. கடு மில்லட்ஸ் வந்து நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்ல பாலிஷ்டு மில்லட்ஸாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அன்பாலிஷ்டு மில்லட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வாஷ் பண்ணியிருக்கிற இந்த மில்லட்ஸ்க்கு வந்து நம்ம தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஊறுறதுக்கு வச்சிடலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம ஒரு ஸ்ட்ரைனரில் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நாம் ஃபேன் காற்றுல வந்து ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் நம்ம நல்லா இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பட்டு மாதிரி காயணும் தேவையில்லை, கொஞ்சம் ஈரம் போச்சுன்னா போதுமானது. கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் கோரஸாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மில்லட்ஸ் புட்டு மாவு கூட நீங்கள் இதை நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட பவுட்ரை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம வேணும்போது இதை நம்ம எடுத்து நம்ம புட்டாக செஞ்சுக்கலாம். ஆனால் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்குறோம். பவுட்ரு பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈரம் இருக்குது. இப்போ இது மீடியம் ஃபயரில் நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா வாசனை வர மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஹேர் கண்டெய்னர் ஜாரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கூட நீங்கள் வேணும்போது எடுத்து நீங்கள் இது புட்டு மாவு ஸ்டோர் பண்ணுறவங்க இந்த மாதிரி செய்யுங்க. இல்லைன்னா நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து அரைச்ச உடனே எடுத்து நம்ம புட்டு செய்யலாம். இது கூட நான் ஒரு 1/4 கப்பு பாசிப்பயிறு ரோஸ்ட் பண்ணிவிட்டு கோரஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்க்க போகிறேன். ஒரு டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வேண்டான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப்பு ஊற வச்சு கூட இது கூட சேர்த்து நம்ம புட்டு செஞ்சால் கூட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அது நீங்கள் செய்யுங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் மாவு சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணி கிடைக்கணும், எனக்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னா கூட நீங்கள் பாசிப்பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடியே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சல்லடையில் மாவு சலிச்சிட்டு கூட அப்புறமேட்டு நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோல்டில் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. இந்த வரகரிசியில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஃபைபர் இருக்குது, ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும், வெயிட் லாஸுக்கு மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10-12 மினிட்ஸில் ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இது நம்ம பழம் இல்லை கடலை குழம்பு இல்லை தாலில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் சர்க்கரை கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த நேந்திரப்பழம் நாட்டு சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரகரிசி புட்டு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான ராகி புட்டு. நான் 1 கப்பு ராகி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புட்டு தேவையோ அந்த அளவுக்கு ராகி எடுத்துக்குங்க. இப்போ ராகிக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்குங்க. நான் இப்போது இது ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ராகி நல்லா ஊறி இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரைனரில் ட்ரைன் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரி நம்ம இது ஒரு துணியில் நம்ம இது கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப காயது வேண்டாம். இந்த மேலே இருக்கிற இந்த ஈரப்பதம் ட்ரை ஆச்சுன்னா போதுமானது. நீங்கள் ஃபேன் காற்று இல்லைன்னா கூட ஒரு ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி காஞ்சி கிடைக்கும். பாருங்கள், இப்போ அது கரெக்டாக இருக்குது. இதை கூட நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லைங்க, கோரஸாக பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும் இந்த மாவு. பொதுவாக ராகி புட்டுன்னா ராகி ஃப்ளோரில் தான் நம்ம புட்டு செய்கிறோம். நம்ம வெளியே இந்த ராகி ஃப்ளோர் வாங்குறது எந்த அளவுக்கு சுத்தம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் செஞ்ச மாவாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்தி கூட. பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த ராகி மாவில் இன்னும் ஈரம் இருக்குது. ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணலை, நான் கொஞ்சம் கோரஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக இந்த மாவுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனு துருவிய தேங்காய் சேர்த்துக்குங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு ஒயிட் சுகரும் சேர்த்துருக்குறேன். இது டேஸ்ட்டு இன்ஹைஸ் பண்ணி கொடுக்கும். சுகர் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பிடிக்கும்போது பிடிக்கிறதுக்கு வரணும். இப்போ கரெக்டாக இருக்குது, மாவு ரெடியாக இருக்குது. இது ஒரு பக்கமாக வச்சிடலாம். புட்டுனாவே கடலைக்கறி இல்லாமல் எப்படிங்க? ரொம்ப பேர் வேறு கேட்டுட்டு இருந்தீங்க இந்த கடலைக்கறி ரெசிபி போடுங்கன்னு. இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஊற வச்ச கருப்பு சுண்டல் நான் 1/2 கப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ 1/2 கப்பு சுண்டலுக்கு 1/4 கப்பு பாசி பயிர் எடுத்துக்குங்க. தக்காளி வெங்காயம் அரை வெங்காயம் அரை தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்னதாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி அதையும் இடித்து பூண்டு பல் ஒரு 6லேருந்து 7 இடித்தது அதுவும் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூனு மிளகாத்தூள், அரை ஸ்பூனு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சோண்டு ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் 4லேருந்து 5 சவுண்டு வந்தால் போதுங்க. ரொம்ப விட்டிங்கன்னா கூட பாசிப்பருப்பு மேஷ் ஆயிரும். அதனால் பார்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த ரெடி பண்ணியிருக்கிற இந்த ராகி புட்டு மாவு நம்ம இந்த மோல்டில் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். மோல்டில் புட்டு மாவு ஃபில் பண்ண பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டிட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணிடுறதுக்கு வச்சுருங்க. இப்போ 4லேருந்து 5 விசில் நம்ம கொடுத்துருக்குறோம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து இருக்குது. அதே டைமில் இந்த பாசி பயிரும் ரொம்ப மேஷ் ஆகாமல் இருக்குது. இப்போது 2 டேபிள் ஸ்பூனு
பருப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் தேங்காவோட சேர்த்துக்கிட்டு இது நல்லா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த பருப்போடு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இது ஸ்டவ்வில் மீடியம் ஃபயரில் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகுனா போதும். ரொம்ப வேக வைக்காதீங்க. ரொம்ப வேக வச்சாலும் அந்த தேங்காய் பால் ரொம்ப வெந்தால் கூட நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கடலைக்கறி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு 12 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணோம். இந்த புட்டும் நல்லா சூடாக ரெடி ஆயிடுச்சு, கடலைக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. ராகியில் ரிச் அயன் இருக்குதுங்க. ரொம்ப இரும்பு சத்து ரொம்ப இருக்குது. நம்ம போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாரத்தில் 1-2 நாளாச்சு நம்ம ராகி கம்பல்சரியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ராகி கம்பல்சரி எடுத்துக்கிறது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த புட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு மட்டும் ரொம்ப அழகு இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்படியும் சாப்பிட்லாம், பனானா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நாட்டு சர்க்கரையும் போட்டு சாப்பிட்லாம். இந்த கடலைக்கறியோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற புட்டு ப்ரௌன் டாப் மில்லட்ஸு புட்டு. இதை நாம் ஒரு புரோட்டீன் புட்டுன்னு கூட சொல்லலாம். புல் திணை அரிசி தாங்க இது. புல் திணை ப்ரௌன் டாப் மில்லட்ஸு. இது கூட ஒரு நல்ல ஒரு மில்லட்ஸுங்க. இதில் நம்ம இப்போ ஒரு புட்டு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். 1 கப்பு நான் இந்த ப்ரௌன் டாப் மில்லட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7-8 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க. இப்போ நான் ஓவர் நைட் இதை ஊற வச்சுட்டேன். பார்க்கலாம், இப்போ ஊறி இருக்குது நல்லா. இப்போ ஒரு ஸ்டைனரில் நல்லா இது ட்ரைன் பண்ணிவிட்டு இது நம்ம லைட்டாக காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த திணை அரிசி கூட நீங்கள் ஒரு துணியில் கொஞ்சம் ஆற வச்சு கொஞ்சோண்டு ஃபேன் காற்றுல இல்லை வெயிலில் கொஞ்சமாக காய வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரௌன் டாப் மில்லட்ஸில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ஃபைபர் இருக்குது. இதில் புல் திணையில் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப நார்ச்சத்து இருக்குது. டயாபிட்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப நல்லது. சுகர் ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் இந்த புல் திணை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றதுனால. இது இப்போ நம்ம ட்ரை பண்ணியாச்சு. இதை கூட நம்ம ரொம்ப நைஸாக இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் கோரஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. இது இப்போ நம்ம ஒரு மிக்சர் பவுலுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் தேங்காய், உங்களுக்கு விருப்பப்பட்ட தேங்காய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம புட்டு சுடலாம். பாருங்கள், மாவில் இப்போ கூட ஈரம் இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த புல் திணை புட்டு மாவு கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக கொஞ்சம் ப்ரோட்டீனும் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நான் ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் ஒரு 1/2 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூனு மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் கூட சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் 1 கப்பு மில்லட்ஸுக்கு இப்போ 1/2 கப்பு இந்த மாதிரி வேக வச்ச சுண்டல், நீங்கள் கருப்பு சுண்டல் இல்லை பட்டாணி, உங்களுக்கு எந்த மாதிரி சுண்டல் பிடிக்குதோ அது வேக வச்சு இது கூட சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீரும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த புல் திணை புட்டு மாவோட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் ஆறின பிறகு இந்த புட்டு மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப ட்ரையாக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலாவுக்கு உப்பு போட்டிருக்கேன், மாவுக்கு உப்பு போடலை. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூனு சுகரும் சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மில்லட்ஸில் உடம்பு டீடாக்ஸ் ஆகுதுன்னா இந்த புல் திணையை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மோல்டில் இந்த தேங்காயும் இந்த சுண்டல் திணை மாவும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு
தேங்காயும் இந்த புட்டு மாவும் 1 பை 1 பையாக உங்களுக்கு என்ன அளவுக்கு சைஸ் வேணும் அந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் இது கூட ஃபில் பண்ணிடுங்க. நான் எடுத்துருக்கிற 1 கப்பு மில்லட்ஸுக்கு வந்து மீடியம் சைஸில் 4லேருந்து 5 புட்டு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணோன்னா ஹெல்தியான புல் திணை சுண்டல் புட்டு ரெடிங்க. இதில் ப்ரோட்டீனும் நல்லா இருக்குங்க நம்ம சுண்டல் சேர்த்ததுனால. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்படியே சாப்பிட்லாம், இல்லை சிக்கன் குருமா இல்லை குருமாவில் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் புட்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ஸ்டைல் மில்லட்ஸ் புட்டு. 1 கப்பு பாக்ஸ் ஸ்டைல் மில்லட்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கும் அப்படி தாங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். பொதுவாக இந்த மில்லட்ஸ் வந்து உடனே வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம கொஞ்சம் காய வைக்கிறதோ இல்லை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு புட்டு செய்கிறாங்க. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுனால உடம்பு ரொம்ப சூடாகிறது, டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது, ரொம்ப சின்ன சின்ன ஹெல்த்து பிரச்சனை வரும். அதனால் இந்த 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம புட்டு இல்லை தோசை இட்லி கிச்சடி பொங்கல் எது வேணால் நம்ம செய்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நல்லா இருக்கும். இதில் ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்போ நம்ம இந்த மில்லட்ஸ் வந்து ட்ரைன் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம இப்போ ஒரு துணியில் லைட்டாக காய வச்சுக்கலாம். நீங்கள் ஃபேன் காற்றுல காய வைக்கலன்னா கூட நீங்கள் இது நேரடியாக சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour காய வச்சா போதும். ரொம்ப காயக்கூடாது. புட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக கிட்ஸுக்குன்னு நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரை பண்ண பிறகு இப்போது ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளியில் அதில் பாதி கட் பண்ணிவிட்டு அந்த பாதி தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். கூடயே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நாம் இந்த பச்சை பட்டாணி வந்து நான் ஒரு 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கப்பு இல்லை 1/2 கப்பு கூட சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 ஸ்பூனு வந்து கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை டாஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ணால் போதும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த திணை வந்து நல்லா காஞ்சிருக்குது. இதை நாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு ரொம்ப நைஸாக இல்லைங்க, லைட்டாக கோரஸாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணிக்கு பதிலாக வந்து பாசி பருப்பு கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சீசனில் கிடைக்கிற இந்த அவரைக்கொட்டை, இந்த பச்சை பட்டாணி இல்லைன்னா சுண்டல் எது வேணாலும் நீங்கள் இது கூட வேக வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து பாருங்கள் ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பட்டாணி மசாலாவும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சருக்கு நீங்கள் 1 டீஸ்பூனு நெய் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லா அரோமாவாக இருக்கும். கடைசியாக பொடியாக கட் பண்ணியிருந்த கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா இந்த மசாலாவோட இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தண்ணி தேவைப்பட்ட மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வந்து தண்ணியே சேர்க்கவில்லை. ஓரளவுக்கு இந்த மசாலாவும் இந்த புட்டு மாவு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இது மோல்டில் செட் பண்ணலாம். இப்போ தேங்காவோட இந்த புட்டு மாவும் சேர்த்துட்டு நீங்கள் மோல்டில் செட் பண்ணுங்கள். நீங்கள் மோல்டு இல்லைன்னா கூட நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இந்த புட்டு மாவெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அது மேலே தேங்காவும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நீராவியில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புட்டு வெந்து கிடைக்குங்க. இந்த புட்டு கூட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பச்சை பட்டாணி இந்த புட்டோட சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 10-12 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், ரொம்ப அழகாக புட்டு வெந்து வந்திருக்குது. இந்த புட்டு வேக வேக நல்ல ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு மட்டும் அழகு இல்லைங்க, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். இதுக்கும் நம்ம சாம்பார் சட்னி எது தேவையில்லைங்க, இப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான கூட டேஸ்ட்டும் கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மில்லட்ஸ் ப்ரோட்டீன் புட்டு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற புட்டு லிட்டில் மில்லட்ஸ் புட்டு, அதாவது சாமை வந்து நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நம்ம தண்ணீர் ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு நம்ம 7லேருந்து 8 மணி நேரம் நம்ம
ஊற வச்சிடலாம். ரொம்ப பேர் நினைப்பாங்க மில்லட்ஸில் வந்து நம்ம புட்டு தோசை இட்லி எல்லாம் செஞ்சு சாப்பிட்றோமே எதாவது டேஸ்ட் இருக்குமா என்னன்னு நினைப்பீங்க. ஆனால் அரிசி விட நல்ல டேஸ்ட் இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த சாமை நல்லா ஊறி இருக்குது. இதை நம்ம ஒரு ஸ்ட்ரைனரில் வடிகட்டிட்டு இதை நம்ம இப்போ ஒரு துணியில் ஏற்கனவே நம்ம செஞ்ச மாதிரி நம்ம இந்த ஃபேன் காற்றுல இல்லை சன்லைட்டில் லைட்டாக நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் காஞ்சி இருக்குது, இருந்தாலும் உள்ளே ஈரமாக இருக்குது. இதை நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக கிரைண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கோரஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், புட்டு மாவு மாதிரி. பாருங்கள் இது ஒரு மிக்சர் பவுலுக்கு சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா கரெக்டாக வந்திருக்குது. இதை நீங்கள் இப்போயே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் இதை புட்டாக ரெடி பண்ணிக்கலாம். நான் இது கூட இப்போ நான் முளைக்கட்டுனா இந்த பாசி பயிறு வந்து ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு சுகரும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாசி பயிருக்கு பதிலாக பாசி பருப்பு கூட 1/4 கப்பு ஊற வச்சது கூட இது கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கூட கருப்பு உளுந்து கூட 1/4 கப்பு ஊற வச்சு இது கூட சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்குங்க. ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி புட்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு வேக வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் கூட சூப்பரான ஹெல்த்தியான உளுந்து புட்டு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது ஃபில் பண்ணியாச்சு. ஒரு 12 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தாச்சு. இந்த புட்டு கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குது. அரிசி ரவா கோதுமை எல்லாம் ரொம்ப சாப்பிடக்கூடாதுங்க. இந்த மில்லட் சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த சாமை பாசி பயிறு புட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை இந்த பாசி பயிறு தாலோடு சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி.